ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜே சொல்யூஷன்ஸ் 2.0. நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம படிக்கும்போது நிறைய டவுட்ஸ் வரும். அதை சர்ச் பண்ணுற டெக்னிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும். இந்த ப்ரோக்ராம் பேஸ்டு கொஷின் எப்படி சர்ச் பண்ணலாம், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தியரி பேஸ்ட், அண்ட் தென் எப்படி மேத்தமெட்டிக்கல் பேஸ்டு கொஷின்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சில விஷயத்தில் சில பேரை டிபெண்ட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கூட கேட்போம். நம்ம ஒரு கொஷினை சர்ச் பண்ணால் அது நம்ம எந்த ஃபார் என் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. லைக் கூகுள் பாட், சாட் ஜிபிடி, அந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுற டெக்னிக் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சில பேர் வெப்சைட் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுவீங்க. இந்த ஏஐ டூல்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கோம். அதாவது லைக் சாட் ஜிபிடி அண்ட் கூகுள் பாட், இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா சில மேத்தமெட்டிக்கல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால இன்புட் கொடுக்க முடியாது. அதாவது இந்த ஸ்கொயர் டர்ம்ஸ் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வர்றதுனால நம்மளால அந்த சாட் ஜிபிடியில் அண்ட் கூகுள் பாட்ல சம் மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்மளால ஆன்சரை கரெக்டாக கெட் பண்ண முடியாது. ஸோ நான் இந்த மாதிரி மேஜர் இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருக்கிறப்போ நாம் சில வெப்சைட்டை டிபெண்ட் பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கலன்னா நாம அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நாம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாம சில சர்ச்சிங் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு எந்த விதமான கொஸ்டினுக்கும் ஆன்சர் எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். உங்களுக்கு நிறைய பேருக்கு கூகுள் லென்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இந்த கூகுள் லென்ஸை வச்சு தான் நம்ம டீட்டெயிலாக இந்த கூகுள் லென்ஸில் என்னென்னலாம் பண்ணலாம், எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அண்ட் தென் இதில் எப்படி இன்புட் கொடுத்து அதுக்கான அவுட்புட்டை எப்படி ஈஸியாக கெட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கூகுள் லென்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் ஆகுது ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏஐ டூல்ஸ் பற்றியும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் நம்ம காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகிற மேஜர் ஏஐ டூல்ஸ் அண்ட் வித்தவுட் ஏஐ டூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அதாவது ஃபார் அன் எக்ஸாம்பிள் கூகுள் லென்ஸ் மட்டும் பார்க்க போகிறதுல, அதாவது கூகுள் பாட், சாட் ஜிபிடி அண்ட் தென் கூகுள் லென்ஸ், இந்த மூணுத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தியரி பேஸ்டு கொஷின்ஸ் அண்ட் தென் மேத்தமெட்டிக்கல் பேஸ்டு கொஷின்ஸ், ஆல்சோ ப்ரோக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ்க்கு எப்படி ஈஸியாக ஆன்சர் பார்க்குறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே, இப்போ வாங்க நம்ம தியரி கண்டென்ட்க்கு அண்ட் தென் ஆல்சோ ப்ரோக்ராம் பேஸ்டு கண்டென்ட், மேத்தமெட்டிக்கல் கண்டென்ட்க்கு நம்ம எப்படி ஈஸியாக கொடுத்துருக்குற கொஷினுக்கு ஆன்சர் எடுக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் சாட் ஜிபிடி அண்ட் கூகுள் பாட் பற்றி. ஸோ இதிலே நம்ம பேசிக்காக எப்படி தியரி கண்டென்ட் அண்ட் ப்ரோக்ராம் பேஸ்டு கண்டென்ட் எடுக்கிறதுன்னு அப்படின்னு ஒரு சின்ன டெமோ மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேத்தமெட்டிக்கல் பேஸ்டு கொஷின்ஸோ அல்லது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிற கொஷின்ஸ்க்கு நம்ம எப்படி கூகுள் லென்ஸை வச்சு ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா உங்களுடைய சாட் ஜிபிடி ஆர் கூகுள் பாட், நான் சாட் ஜிபிடியில் ஏதாச்சும் ஒரு ரேண்டமாக ஒரு கண்டென்ட் கொடுத்து நான் அதுக்கு அவுட்புட் கெட் பண்ண பாருங்கள். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தியரி கண்டென்ட் கொடுக்கலாம். தென் ஃபஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் லூப்ஸ், கண்டிஷன்ஸ் அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான்னு கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு இது கிட்டத்தட்ட இதிலே பார்த்தீங்கன்னா இந்த சின்டாக்ஸ் எல்லாம் வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வித் ப்ரோக்ராமோட தான் வரும். பட் லாங் கோடிங் வராது. இது சின்டாக்ஸ் மட்டும் வர்றதுனால அந்த கண்டிஷனலுக்கு ஏற்ற சின்டாக்ஸ் மட்டும் சின்ன சின்னதாக ஷோ இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இஃப் எல்ஸ், ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் அது வந்திருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா ஃபார் லூப், வைல் லூப், ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் அது வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சில சின்டாக்ஸ் மட்டும் கவர் ஆகிருக்கும். பேசிக் வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுற கோடிங் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் a code for creating. ஸோ இப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு கோடிங்காக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், HTML அதில் CSS இன்டெகிரேட் ஆகிட்டு வித் ப்ரோக்ராம் மட்டும் அப்படியே ஷோ ஆகிருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்கான அவுட்புட் என்ன பார்க்கலாம் பாருங்கள். ஸோ கோடை காப்பி பண்ணிவிட்டு
தென் நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நோட்பேடில் அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் அஸ் ரேண்டமாக நான் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ண பாருங்கள். ஸோ ஃபைல் நேம் வந்து வெப் பேஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். டாட் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா HTML கோடிங். ஸோ வெப்பேஜ் டாட் HTML. ஸோ சேவ் கொடுத்துருங்க. இப்போது சேவ் கொடுத்துட்டு இந்த கோடு வந்து இப்போ சேவ் ஆகிருக்கிறத ரன் பண்ணலாம் பாருங்கள். இப்போது நம்ம சேவ் பண்ணிவிட்டு இந்த கோடை ரன் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த பேசிக் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் க்ரியேட் பண்ண அவுட்புட் வந்து இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நான் இங்கே எதுவும் சேஞ்ச் பண்ணல, டேரெக்டாக வந்ததுவே கொடுத்துட்டேன். ஸோ இங்கே யுவர் நேம், இங்கே நேம் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். வெப் டெவலப்பர் அண்ட் தென் ஹோம், அபவுட், கான்டாக்ட், வெல்கம் டு மை போர்ட்ஃபோலியோ. ஸோ இங்கே வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அபவுட் மீ அண்ட் தென் ஆல்சோ கான்டாக்ட் மீ அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நம்மளுடைய பேசிக் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து யூஸிங் HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு நாம் மேக் பண்ணிட்டோம் யூஸிங் ChatGPT. இதவே நீங்கள் கூகுள் பாட்லேயும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூகுள் லென்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த கூகுள் லென்ஸ் வந்து எதுக்காக வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஆல்சோ பார்த்திங்கன்னா கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து இப்போது நம்ம ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் இருந்தால் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம ChatGPT அதை வச்சு நம்ம எடுத்துட முடியும். இதுவே வந்து ஒரு ஃபோட்டோ ஃபார்மேட்டோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா PDF ஃபார்மேட்டில் இருந்தால் சம்டைம்ஸ் காப்பி பண்ண முடியாது. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஈஸியாக வந்து அந்த டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஈஸியாக வந்து இதிலே சர்ச் பண்ணி நம்மளுக்கான ஆன்சரை வந்து கெட் பண்ணிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போது அப்லோட் ஏ ஃபைல் அப்படின்ட்டு இருக்குது பார்த்திங்களா. இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது அங்கே உங்களுக்கான ஒரு ரேண்டம் நான் இமேஜை ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இது வந்து PDFலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜ். நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது நான் ரேண்டமாக ஒரு கொஷினை சூஸ் பண்ணி இதில் சர்ச், டெக்ஸ்ட், ட்ரான்ஸ்லேட்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த இமேஜில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து செலக்ட் ஆல் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். அதை கொடுத்திங்கன்னா இமேஜில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து செலக்ட் ஆகும். அண்ட் தென் இது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். தென் இப்போது நான் ரேண்டமாக ஒரு கொஷின் சர்ச் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் எப்படி கெட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இங்கே நான் ரேண்டமாக ஒரு கொஷின் சூஸ் பண்ணி இப்போ செலக்ட் டெஸ்ட் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். அதிலேருந்து நான் அந்த கொஷினோட முழுசாக செலக்ட் பண்ண கூட அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிங்கனாவே அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா வெப்சைட்டோட ஆன்சரும் வந்து இங்கே சைடில் வந்து ஷோ ஆகும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் வந்து ஒரு 2-3 வெப்சைட் வந்து உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்து உங்களுக்கான ஆன்சர் வந்து எதில் கரெக்டாக எழுதுனா வந்து ஓகேவாக இருக்கும் அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணி அந்த ஆன்சரை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்லாம் ChatGPTலையோ அல்லது வந்து கூகுள் பாட்லேயோ போட்டு எக்ஸாக்டாக எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா சில கொஷின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஈக்குவேஷனுக்கு டைரெக்டாக வந்து ஆன்சர் சால்வ் பண்ணியிருப்பாங்க. தென் இப்படியெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் யூனிவர்சிட்டி எக்ஸாம்லேயோ அல்லது வந்து சம்டைம்ஸ் வந்து மாடல் எக்ஸாம் அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன எக்ஸாமில் கூட நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கான டைரக்ட் ஆன்சர் இல்லாமல் அந்த வெப்சைட்டில் வந்து சால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வெப்சைட் வந்து ஈஸியாக சர்ச் பண்ண முடியாது. ப்ரோ இதுக்கு நான் வந்து டைரெக்டாக சர்ச் பண்ணிக்கலாமே, சர்ச் பண்ண முடியுமே அப்படின்னு கேட்டால் சில டைம் வந்து நம்ம டைரெக்டாக சர்ச் பண்ணும்போது அதுக்கான அக்யூரேட் ரிசல்ட் வர்றதில்ல. தென் இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய அக்யூரேட் ரிசல்ட் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆல்சோ பார்த்திங்கன்னா இதில் நம்மளுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சும் டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். தென் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் கொஞ்சம் நீட்டாக இருந்தால் டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுறது கன்வெர்ட் ஆகுறதும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய கையெழுத்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 or 2 வேர்டு வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சர்ச் ரிசல்ட் வந்து ஷோ ஆகுறது. ரேண்டமாக எந்த கொஷின் மேலே நீங்கள் அந்த ஃபைண்ட் இமேஜ் சோர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த கொஷினுக்கான ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அல்லது பார்த்திங்கன்னா ரிலேட்டட் வெப்சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஸ்க்ரால் பண்ணுற பாருங்கள். ஸோ ஆல்சோ வந்து நம்ம டெலகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் தென் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் நோட்ஸ் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். அண்ட் தென் ஆல்சோ வந்து நம்மளுடைய வெப்சைட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். தென் அதையும் வந்து செக் பண்ணிக்கங்க. ஏதாச்சும் நோட்ஸ் எல்லாம் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.